இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உதவித்தொகை விலையில் டீசல், கடல் மீனவர்களின் கோரிக்கை விவாதிக்கப்படும். உதவித்தொகை பெற்ற டீசலை பெறுவதற்கு கடல் மீனவர்கள் வைத்திருக்கும் கோரிக்கைகள் குறித்த விவரங்களை நேற்று நடைபெற்ற வாழ்க்கை செலவினத்திற்கான தேசிய நடவடிக்கை மன்றம் கூட்டத்திலும் அடுத்த செவ்வாய்க்கிழமை நடைபெறும் தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்ற கூட்டத்திலும் அரசாங்கம் விவாதிக்கும். எரிபொருள் விலையில் ஏற்பட்ட திடீர் உயர்வால் எதிர்நோக்கும் சுமையை சமாளிக்க C2 மண்டல மீனவர்களுக்கான உதவித்தொகை உட்பட இந்த விவகாரம் முழுமையாக ஆராயப்படும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். நான் தலைமை ஏற்கும் இன்று ஒன்று கூடும் தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் MDEN மற்றும் நகோல் இவ்வாண்டு 70 கோடியிலிருந்து 350 கோடி ரிங்கிட்டாக எண்ணெய் உதவித்தொகை அதிகரித்திருப்பதால் அரசாங்கம் ஏற்கும் தொகை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். இது குறிப்பாக கடுமையான பொறுப்பாகும். எனவே நாம் பகுத்தறிவுடன் செயல்பட வேண்டும். இது மேலும் உள்நாட்டு காரணங்களால் அல்ல, மாறாக மேற்கு ஆசியாவில் நிலவும் நெருக்கடி சூழ்நிலையால் தான் ஏற்பட்டுள்ளது என்ற உண்மையை அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மின்சார கட்டண உயர்வு இல்லை, TNB விளக்கம். இம்மாதம் முதல் மின்சார கட்டண உயர்வு ஏற்படவிருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகளை தெனாகா நேஷனல் நிறுவனம் TNB மறுத்துள்ளது. அத்தகவல் உண்மையற்றது என்றும் அது மக்களை குழப்பமடைய செய்யும் வதந்தி என்றும் TNB கூறியது. தற்போதைய மின்சார கட்டண மாற்றங்கள் அனைத்தும் தானியங்கி எரிபொருள் செலவு சரி செய்தல் இயக்க முறைமைக்கு உட்பட்டவை என்று TNB தனது முகநூல் பதிவில் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த ஜூலை 2025 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்ட AFA இயக்க முறை உலகளாவிய எரிபொருள் விலை மாற்றங்களையும் வெளிநாட்டு நாணய பரிமாற்ற விகிதங்களையும் அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் இந்த கட்டண மாற்றங்கள் ஒவ்வொரு மாதமும் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் எரிசக்தி ஆணையத்தால் உறுதிப்படுத்தப்படுவதாக TNB தெரிவித்தது. இப்போலியான தகவல் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தங்கள் தரப்பு அந்த விவகாரம் தொடர்பில் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்திடம் புகார் அளிக்கும் என்றும் TNB அறிவித்தது. குழப்பத்தையும் பொதுமக்களிடையே பதற்றத்தையும் தவிர்ப்பதற்காக உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் அந்நிறுவனம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியது. போதைப்பொருள் அல்லது மது போதையில் வாகனம் ஓட்டும் ஓட்டுநர் வழக்குகளில் முரண்பாடான குற்றச்சாட்டுகள் ஏன்? விளக்கம் கோரும் ராயர். போதைப்பொருள் உட்கொண்டு வாகனம் ஓட்டி மரண விபத்துகளை ஏற்படுத்திய 2 தனித்தனி வழக்குகளில் குற்றச்சாட்டுகளில் காணப்படும் வேறுபாடு குறித்து ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கேள்வி எழுப்பியுள்ளார். போதைப்பொருள் உட்கொண்டு அல்லது மது போதையில் வாகனம் ஓட்டும் நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்துகள் இல்லை. ஆனால் அத்தகைய ஒரே மாதிரியான வழக்குகளில் வெவ்வேறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருப்பது குறித்து தேசிய சட்டத்துறை தலைவர் விளக்கமளிக்க வேண்டும் என ராயர் கேட்டுக்கொண்டார். கிளானில் மார்ச் 29ஆம் தேதி நிகழ்ந்த மரண விபத்தில் போதைப்பொருள் உட்கொண்டு வாகனம் ஓட்டிய ஆடவர் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்விபத்தில் ஹெயிலிங் ஓட்டுநரான அமிருல் ஹாஃபிஸ் ஒமர் எனும் 33 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி உயிரிழந்தார். கர்ப்பகால விடுப்பு உதவித்தொகை திட்டத்தை அரசு மேம்படுத்துகிறது. ரமணன் தகவல். வேலை செய்யும் பெண்களுக்கு ஆதரவாக மகப்பேறு விடுப்பு உதவித்தொகை திட்டத்தை அரசாங்கம் மேம்படுத்தி வருகிறது. அது நிறைவடைந்ததும் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான பணிகள் இறுதி செய்யப்படும் என மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நேற்று தெரிவித்தார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான பெர்காசோ மூலம் இந்த உதவித்தொகை வழங்கும் திட்டம் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் சொன்னார். இந்த உத்தேச திட்டம் அமல்படுத்தப்பட்டால் வேலை செய்யும் தாய்மார்கள் மகப்பேறு விடுப்பின் போது வருமான இழப்பை சமாளிக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாடளாவிய நிலையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பயன் தரும் என்றார் அவர். தவிர பெண்களின் வேலை வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்தவும் குடும்ப நலன்களை பாதுகாக்கவும் இம்முயற்சி பெரிதும் உதவும். பெண்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு முக்கிய முன்னெடுப்பாக இது அமைவதாக ரமணன் கூறினார். மித்ராவின் இயக்குநராக ரவீந்திரன் நாயர் மீண்டும் நியமனம். மித்ரா எனப்படும் மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவின் இயக்குநராக ரவீந்திரன் நாயர் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். இவ்வாண்டு மார்ச் 24ஆம் தேதி முதல் அவரது நியமனம் அமலுக்கு வந்துள்ளது. கடந்த 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளில்
மித்ராவின் இயக்குநராக ஏற்கனவே ரவீந்திரன் நாயர் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அவரது இந்த நியமனத்திற்கு மனிதவள அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்ததோடு இது மலேசிய இந்திய சமூகத்திற்குள் சமூக பொருளாதார மேம்பாட்டு முயற்சிகளை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். அதோடு அவரது தலைமையின் கீழ் மலேசிய மடானி திட்டத்திற்கு இணங்க மித்ரா மேலும் அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் மாற்றங்களுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறியுள்ளார். அதே சமயத்தில் ரவீந்திரன் நாயர் தனது பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றி சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குவார் எனவும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். 4D ஜாக்பாட் 20 மில்லியனுக்கு ரிங்கெட்டுக்கும் மேல் பரிசு பணத்தை தட்டிச் சென்ற 3 மலேசியர்கள். மார்ச் மாதத்திற்கான மேக்னம் 4D ஜாக்பாட் குழுக்களில் 3 அதிர்ஷ்டசாலிகள் 20 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான பரிசு தொகையை தட்டிச் சென்றுள்ளனர். இந்த வெற்றிகள் சாதாரண எண்களால் அல்ல, மாறாக அவர்களின் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான தருணங்களால் ஈர்க்கப்பட்ட எண்களால் கிடைத்தவையாகும். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக விளையாடி வரும் ஜொஹூர் பாரு செஞ்சுரி கார்டனை சேர்ந்த ஒருவர் தனது முதல் காரை பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் கார் பதிவு எண்களை தொடர்ந்து பயன்படுத்தி 13 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை வென்றார். ஜொஹூர் மாசாயில் 50 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட மற்றொருவர் ஒரே மாதிரியான எண்களை தொடர்ந்து பயன்படுத்தி 3.5 மில்லியன் ரிங்கிட் பரிசை பெற்றார். இவ்வேளையில் ஸ்லாங்கூர் சுபாங்ஜியாவில் ஒரு பெண் குடும்ப பாரம்பரியத்துடன் தொடர்புடைய எண்களை 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி 3.1 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான தொகையை வென்றுள்ளார். இந்த வெற்றிகள் நமது அன்றாட வாழ்க்கை அனுபவங்களும் பாரம்பரியமும் கூட பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும் என்பதை காட்டுவதாக மேக்னம் நிறுவனத்தின் பிரதிநிதி தெரிவித்தார். நோய்வாய்ப்பட்டுள்ள காமன்வெல்த் முன்னாள் பெருநடை வீரர் ஜி சரவணன் நேரில் சந்தித்து உதவி வழங்கிய பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவர்கள். 1998 கோலாலம்பூர் காமன்வெல்த் போட்டியில் 50 கிலோமீட்டர் பெருநடை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று பரபரப்பை ஏற்படுத்தியவர் ஜி சரவணன். காமன்வெல்த் போட்டி வரலாற்றில் திடல் தட போட்டிகளில் மலேசியா வெற்றி பெற்ற முதல் மற்றும் ஒரே தங்கப்பதக்கம் அதுவாகும். இப்படி நாட்டிற்கு பெருமை சேர்த்த சரவணன் தற்போது மோட்டார் நியூரான் டிசீஸ் எனப்படும் ஒருவித நரம்பியல் நோயுடன் போராடி வருகிறார். இன்று 56 வயதில் நடமாட முடியாமல், பேச மற்றும் உணவு உண்ணக்கூட முடியாமல் அவர் படுத்த படுக்கையாக இருப்பது வேதனை அளிக்கிறது. அவரின் நிலை அறிந்த பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவர் RSN ராயர், துணைத் தலைவர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் உள்ளிட்டோர் சரவணனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். விளையாட்டுக்கான அவரது சேவையை பாராட்டியும் குடும்பத்திற்கு ஆதரவாகவும் அறப்பணி வாரியத்தின் சார்பில் நிதியுதவியும் வழங்கப்பட்டது. ஈரான் உடனான போர் முடிவுக்கு வரும் விரைவில். ஈரான் உடனான போரில் அமெரிக்க இராணுவத்தின் இலக்குகள் நிறைவு பெறும் கட்டத்தில் இருப்பதால் இம்மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். நாம் அடைந்துள்ள முன்னேற்றத்திற்கு நன்றி. அமெரிக்காவின் அனைத்து இராணுவ இலக்குகளையும் மிக விரைவில் நிறைவு செய்யும் தடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நேற்றிரவு கூற முடிந்தது. அடுத்த 2 முதல் 3 வாரங்களில் நாம் ஈரான் மிக கடுமையாக தாக்கப் போகிறோம். அவர்களுக்கு உரிய கற்காலத்திற்கே அவர்களை திரும்ப அழைத்து செல்ல போகிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த மோதல் நிறைவடைந்ததும் ஹார்மோஸ் நீரிணை இயல்பாகவே திறக்கப்படும் என்று அவர் கூறினார். எண்ணெய் போக்குவரத்து மீண்டும் முழுமையாக தொடங்கும் பட்சத்தில் எரிவாயு விலைகளும் மீண்டும் கணிசமாக குறையும் என்று ட்ரம்ப் கூறினார். கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்தன. 1.24 மில்லியன் ரிங்கிட் போதைப்பொருள் பறிமுதல், 7 தனிப்பட்ட நபர்கள் கைது. திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நடத்தப்பட்ட 2 சோதனைகளில் 2 வெளிநாட்டினர் உட்பட போதைப்பொருள் கும்பலின் 7 உறுப்பினர்களை போலீஸ் அதிகாரிகள் கைது செய்ததோடு 1.24 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். அந்த சந்தேக நபர்கள் அனைவரும் 31 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர்களில் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து குழுவை வழிநடத்திய ஒரு உள்ளூர் வாசியும் அடங்குவதாக ஜொஹூர் போலீஸ் தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்ஷத் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட இதர 6 நபர்கள் வாடிக்கையாளர்களை தேடுவது மற்றும் போதைப் பொருட்களை பொட்டலமிடும் நடவடிக்கைகள் மூலம் இந்த கும்பலின் உறுப்பினர்களாக செயல்பட்டுள்ளனர்.
இந்த கும்பலுக்கு வழக்கமான வாடிக்கையாளர்கள் இருப்பதும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் குறிப்பாக பொழுதுபோக்கு மையங்களில் நகரம் முழுவதும் தீவிரமாக போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தது கண்டறியப்பட்டது. சந்தேக நபர்கள் அனைவரும் மார்ச் 31 முதல் ஏப்ரல் 6 வரை 7 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் 2 மோட்டார் சைக்கிளோட்டிகளை மோதிய ஆடவன் கைது. நேற்று அதிகாலை கோலாலம்பூரில் உள்ள ஜாலான் சுல்தான் இஸ்மாயில் சாலையில் சிவப்பு சமிக்ஞை விளக்கை மீறி சென்று 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் மீது மோதியதாக கூறப்படும் 25 வயது ஆடவன் கைது செய்யப்பட்டான். அதிகாலை சுமார் 4:27 மணி அளவில் இந்த மோதல் நிகழ்ந்ததாக கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் ஜம்சுரி இசா தெரிவித்தார். சந்தேக நபர் ஓட்டி சென்ற ஹோண்டா சிட்டி கார் அதன் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் மீது மோதுவதற்கு முன்பு சிவப்பு எச்சரிக்கை விளக்கை மீறி சென்றதாக நம்பப்படுகிறது. அந்த சம்பவத்தில் 24 வயது இளைஞரின் இடது கால் துண்டிக்கப்பட்டது. அதே நேரத்தில் 19 வயது இளைஞருக்கு இடது கை மற்றும் இடது காலில் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டன. அவர்கள் சிகிச்சைக்காக கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். கார் ஓட்டுநருக்கு கையில் சிறு காயங்களும் காரில் இருந்த பயணிக்கு தலையில் காயங்களும் ஏற்பட்டன. ரவாங்கில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதோடு அவரின் மேற்கொள்ளப்பட்ட இரத்த பரிசோதனையில் ஓட்டுநர் மது அளவு சட்ட வரம்பிற்குள் இருப்பது கண்டறியப்பட்டது.